கம்பராமாயணத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னன்னு கேட்டா கம்பச்சித்திரம் அப்படின்னு சொல்லலாம், கம்ப நாடகம், இயற்கை பரிணாமம், இப்படியும் இதற்கு பெயர் அழைக்கலாம், பெயரிட்டு அழைக்கலாம். கம்பருக்கு கம்பன் கவியே கவி அப்படின்னு சொல்வார்களும் உண்டு. கம்பன் கவியே கவி. இந்த பெயர் பெருமை சுட்டும் தொடர்கள்ல ஒண்ணு சேர்த்துக்கோ, கம்பன் கவியே கவி. கற்றோருக்கு இன்பம் கழியாதே அப்படின்னு சொல்வதும் உண்டு இந்த கம்பராமாயணத்துக்கு. கற்றோருக்கு இன்பம் கழியாதே அப்படின்னா படிக்க படிக்க ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு நூல். கற்றோருக்கு இன்பம் கழியாதே என்று சொல்லக்கூடிய நூல் இந்த கம்பராமாயணம். இதெல்லாம் கம்பராமாயணத்துக்குரிய சில குறிப்புகள். இன்னும் நிறைய சொல்லிட்டு போலாம், பாடத்திற்குரியதை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடுறேன். ரைட், நோட் பண்ணிட்டீங்களா? போலாம். அடுத்தது நுழைமுன்னிட செய்திக்குள்ள வாங்க. ஒரு புறநானூற்று பாடல் வரியில ஒரு வரி கொடுத்திருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேடு தீதும் நன்றும் பெருதரவாரா நோதல் தனிதலும் அவற்றோர் அண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய புறநானூற்று பாடல்ல இருந்து ஒரு வரி. யாதும் ஊரே யாவரும் கேளீர். சார், இந்த கேளீர்னு போட்டா என்ன சார் பொருள்? அதையே நான் கேளீர் லீய சுழிக்கிறேன், இதுக்கு என்ன பொருள்? இங்க சுழிக்கல, இதுக்கு என்ன பொருள்? யோசி. பொருள் தப்பா இருந்தா தெரிஞ்சுக்கலாம். சுழிச்சா கேளுங்கள் அப்படின்னு அர்த்தம், சுழிக்கலன்னா உறவினர் அர்த்தம். வருஷத்துக்கு ஒரு கையை தட்டுங்க, கையை நல்லா தட்டி உற்சாகப்படுத்தணும். இந்த கேளுன்னு சொன்னா கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க. உங்க சூரியன் எப்பம்மை வருதா? சூரியன் எப்பம்மை 90.6 93.9 கேட்டுட்டு இருக்க. கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க உங்க சூரியன் எப்பம்மை அப்படின்வாங்க. அது போல கேட்டுட்டே இருக்கிறது. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இயேசு கிட்ட கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. என்ன போனாலும் தட்டினாதான் திறக்கப்படும், கேட்டாதான் கிடைக்கும், இல்லையா? அப்ப இந்த கேளுன்னு போட்ட என்ன அர்த்தம்? கேளுங்கள்னு அர்த்தம். கேளுங்கள், கேட்டுக்கிட்டே இருங்க. சரி, அப்ப இந்த கேளுன்னு போட்டா உறவினர். யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே, எல்லா ஊரும் என் ஊர் தான். யாவரும் கேளீர், அங்க இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் என்னுடைய உறவினர் தான். அதனாலதான் தமிழர்களுக்கு கட்டுச்சோறு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, குறிப்பா தமிழ் புலவர்களே. ஏன்னா எங்க போனாலும் குடியாத்தவங்க நம்ம திரும்ப கூப்பிடுவோம், சார் எங்க வீட்டுக்கு வந்திருக்க மதியானத்துக்கு. அப்படி தாண்டி போனா மைத்திரையன் கூப்பிடுவோம், சார் நைட்டு டின்னருக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் சார் என்னவான். மறுநாள் காலையில நிதிஷ் கூப்பிடா, சார் காலையில பிரேக்ஃபாஸ்ட் எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் சார் என்னவான். நான் எதுக்கு ஓட்ட தேடி போனோம், எதுக்கு சாப்பாடு முன்னே கட்டிட்டு போனோம்? ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேளு. அப்படி உயர்ந்த மனப்பான்மை கொண்டவள் நம் தமிழர். தமிழர் என்று சொல்லடா, தலைவர் சொல்லடா, யார் சொன்னது? இப்ப நீங்க தான் சார் சொல்றீங்க. கூட்டுக்கு சொந்தக்காரர் யாரு? நாமக்கல் கவிஞர் வே. இப்படி பரந்த மனப்பான்மை கொண்டவன் தமிழர். அந்த புறநானூற்றிலே யாவரும் கேளீர் என்று சொல்லப்பட்டது. சரி, இந்த பாட்டுக்கு என்ன சொல்ல பாருங்க அப்படின்றதுக்கு இங்க கம்பராமாயணத்துல சொல்றாரு பாருங்க. யாவரும் கேளீர் என்பது தமிழருடைய நற்பண்பின் வளர்ச்சி. நம்ம தமிழருடைய நற்பண்பினுடைய வளர்ச்சி. அப்ப வளர்ச்சி எதுல இருக்கு? யாவரும் கேளீர்ல இருக்கு. எல்லோரும் என்னுடைய உறவினர் என்று சொல்வதெல்லாம் தமிழருடைய நற்பண்பினுடைய வளர்ச்சி இருக்கு. மைண்ட்ல வச்சுக்கோ, இது ஒரு பாயிண்ட். அப்ப தமிழரின் நற்பண்பு வளர்ச்சி டேஷ் என்ன விடை? யாவரும் கேளீர். அல்லது யாவரும் கேளீர் என்பது நம் தமிழர்களின் பண்பாட்டு டேஷ் வளர்ச்சி. ஒரு மார்க் கேட்சப். இரண்டாவது,
சிறியோரை இகழ்தல் அதனினும் இளனே. சிறியோரை இகழ்தல் இளமே, பெரியோரை இகழ்தல் அதனினும் இளமை. இதுவும் புறநானூற்று பாடல்கள், புறநானூற்றில் சொல்லப்பட்டது. பெரியோரையும் இகழ்தல் கூடாது, சிறியோரையும் இகழ்தல் கூடாது. அப்படின்னா என்ன? இழிவாக கருதக்கூடாது, ஏளனமாக கருதக்கூடாது. சிறிய உருவம் இருந்தா கூட அது பெரிய தேரை உருண்டோட செய்யக்கூடிய அச்சானை போல. அதனால இந்த புள்ள என்ன பண்ண போகுது அப்படின்னு நினைச்சிடாது, அதுகிட்ட பெரிய திறமையே இருக்கு. இப்படி உயர்ந்த நம் தமிழர்களுடைய நற்பண்பின் மலர்ச்சி எது? எது? சிறியோரை இகழ்தல் இளமை என்பது நம் தமிழரின் நற்பண்பினுடைய மலர்ச்சி. அப்ப வளர்ச்சி, மலர்ச்சி. சக்தி கொடு, கருவாக்கி உருவாக்கி இணையாண்ட, அதெல்லாம் கூட வரும்ல. மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு அப்படின்னு பாட்டு முடியும். அப்ப வளர்ச்சி யாவரும் கேளீர், சிறியோரை இகழ்தல் என்பது மலர்ச்சி. மூணாவது திருக்குறள் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையாம். வேற்றுமை எதுல இருக்கு? பிறக்கக்கூடிய பிறப்பில இல்ல. நான் உயர்ந்த ஜாதி, அதனால நான் உயர்ந்த குடி, நான் தாழ்ந்த சாதி, அதனால தாழ்ந்த குடி அப்படின்னு கிடையாது. அப்ப எதை வைத்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பேசப்படுகிறது? செய்கின்ற தொழிலினுடைய அடிப்படை. அதாவது செய்தொழில் வேற்றுமையாம். செய்கின்ற செய்யும் தொழிலினுடைய அடிப்படையில தான் வேற்றுமையை காண வேண்டுமே தவிர பிறப்பினுடைய அடிப்படையில அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்ற வேற்றுமை கருதப்படக்கூடாது என்பது யாருடைய கருத்து? திருவள்ளுவருடைய கருத்து. அப்ப அந்த திருக்குறளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த தமிழர்களுடைய முதிர்ச்சி, அத்தமிழருடைய உயர் பண்பினுடைய முதிர்ச்சி. இது எப்ப சார் வரும் இந்த எண்ணம்? ஒரு முதுமை அடைந்த நிலையில தான் இந்த எண்ணம் வரும். என்ன எண்ணம்? பிறப்பினால எல்லோரும் சமம் என்ற எண்ணம் முதிர்ச்சியில தான் வரும். அப்ப வளர்ச்சி யாவரும் கேளு, மலர்ச்சி சிறியோரை இகழ்தல் இளமே, முதிர்ச்சி எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். 3 கருத்து சொல்லி இருக்கு. 4வது கருத்து, காக்கை குருவி எங்கள் ஜாதி. பாரதியாருடைய பாடல். பாரதியாருடைய பாடல். காக்கை குருவியும் எங்கள் ஜாதி, மனித மட்டும் இல்லை எங்கள் சாதி. காக்கை குருவியும் எங்கள் இனத்தை சார்ந்தது, எங்கள் சாதியை சார்ந்தது அப்படின்னு சொன்ன அந்த பாரதியாருடைய பாடல் வரிகள் மூலமாக அத்தமிழ் பண்பினுடைய தொடர்ச்சி. காக்கா ஒரே இடத்துல இருக்காது, காக்காவும் குருவி. கன்னியாகுமரியில நீ காலையில பார்த்தா காக்காவை, அடுத்தது பார்த்தா இங்க வேலூர்ல காக்கா. அந்த காக்கா எப்படி வந்தது? பறந்து வந்துருச்சு. இல்ல சார், ட்ரெயின்ல ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல டிக்கெட் வாங்கி படுத்து உரைங்கிட்டு வந்துருச்சோ. எங்க போனாலும் அது சுற்றி திரியுது. 6 மணி குருவி போல காலை எழுந்து தொடங்கிடுச்சுன்னா திருப்பி மாலை இரவு சாய்வதற்கு முன்பாக தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி வந்துடும். அதுகளுக்கு எல்லையே கிடையாது. அது போல இந்த காக்கை குருவிகளுக்கு எல்லையே கிடையாது. நம்மளுக்குதான் எல்லை. குடியாத்தம் விட்டா பள்ளிக்கூடம் விட்டா குடியாத்தம். அதை தாண்டி போறதில்ல. போனா ஏண்டா எங்க போனான்னு கேள்வி கேக்குறாங்களா? ஏன் இவ்வளவு தாமதம்? எங்க போயிட்டு வர? பறவைகளுக்கு நீ எங்க போயிருந்த? ஏன் இவ்வளவு லேட்டு? அண்ணா அவங்க அப்பா அம்மா கேட்கறாங்களா? இந்த அண்ணன் காக்காவை பார்த்து எங்க அப்பா அம்மா யாருன்னா கேட்பாங்களா? இல்ல இந்த வெள்ளை காக்காவை பார்த்து எங்க அப்பா அம்மா யாருன்னா கேட்பாங்க? வெள்ளை காக்கா பறக்குதா? இருக்கா? இல்ல. ரைட். அப்ப காக்கை குருவி எங்கள் சாதின்னு சொல்லும் பொழுது என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? தமிழனுடைய தொடர்ச்சி. தொடர்ந்து பறந்துகிட்டே இருக்கு. அதனால தொடர்ச்சி ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்காக குழு கொடுக்குறேன். தொடர்ச்சின்னு சொன்னா காக்கை குருவி, முதிர்ச்சின்னு சொன்னா பிறப்புக்கு எல்லா உயிருக்கும், மலர்ச்சின்னு சொன்னா வளர்ச்சின்னு சொன்னா 4 பாயிண்ட் சொன்னேன். 5வது பாயிண்ட் பாருங்க. கம்பனின் காவியம் ராமனை இப்பண்பின் படிமமாக படைத்திருப்பது உயர்ச்சி.
அப்ப வளர்ச்சி, மலர்ச்சி, முதிர்ச்சி, தொடர்ச்சி, உயர்ச்சி இதெல்லாம்ன்றத 1 மார்க்ல கேட்சப் பண்ணக்கூடிய விதமா இப்ப நான் சொல்லியிருக்கேன். கம்பனின் காவியம் ராமனை பண்பின் படிமமாக படைத்திருப்பது இந்த காப்பியத்தினுடைய உயர்ச்சி. மைண்ட்ல நின்னுச்சா? மைண்ட்ல நின்னுதா? அதை ஆட்டு மைண்ட்ல நின்னுச்சா? 1 மார்க்ல கேட்டா எழுதுருவியா? எது உயர்ச்சி, எது மலர்ச்சி, எது வளர்ச்சி, எது தொடர்ச்சி, எது முதிர்ச்சின்னு கேட்டா எழுதுருவியா? ரைட். தாய் தந்தை மீதான அன்பு, உடன் பிறப்பியும் ஆகியவற்றை எல்லைகள் அனைத்தையும் கடந்து ராமன் விரிவுபடுத்துகிறான். வேடனாக, பறவையாக, எளிய முதியவளாக, வானரமாக, எதிரின் தம்பி என்ற வேலிகள், இதெல்லாம் வேலி, அவனை சுற்றி இருக்கக்கூடிய வேலி, பாதுகாப்பு அரண். அரண் சொன்ன எந்த நான் வரணும்? 3 சுழி கண்ணகரம். இந்த அரண் கோட்டை என்ன? வேலி, பாதுகாப்பு, மதில் சுவர், கோட்டை. இந்த அரண் போட்டா இடையனா ரகரனா போட்டா சிவன், அரகர சுதனி அருணாசலனி, அரி அரண். அரண் சிவனை உணர்த்தக்கூடியது. இது போல எங்கெங்கெல்லாம் இது போல சொற்கள் வருதோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு மைண்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணிடணும். இதெல்லாம் கடல் போல எங்கிருந்து வேணும்னாலும் கேட்கலாம், உன் புக்ல இல்லாததும் கேட்கலாம். அப்ப அரண் என்று சொன்னால் பாதுகாவல் அல்லது கோட்டை. பாதுகாவல், பாதுகாப்பு, கோட்டை அப்படின்றத பொருள். இப்படி பறவையாக, எளிய முதியவள், வானரம், எதிரியினுடைய தம்பி என்ற வேலிகள் அவன் அன்பிற்கு இல்லை. அன்பிற்கும் உண்டோ உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் உன் கண்ணீர். அன்புக்கு எல்லையே கிடையாது, தாழ்பால் கிடையாது. தாழ்பால் போட்டு அடைச்ச முடியுமா? கிடையாது. அப்படிப்பட்ட அன்புள்ள கொண்டவனாக யார் இடத்துல? வேடுவன் இடத்துல, தாய் இடத்துல, தந்தை இடத்துல, எதிரியினுடைய இடத்துல அன்புள்ள கொண்டவனாக ராமன் படைத்திருப்பது மிகப்பெரிய பண்பாக ராமாயணத்தில் சுட்டி காட்டப்படுகிறது. புரிஞ்சிருச்சா? பாடலுக்குள்ள போலாமா? முதல் பாடல் அயோத்தியா காண்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பாடல். இங்க உருவ அமைப்புல கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்ப இந்த உருவத்துல யார் யாரு என்னென்ன பெயர் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க யாரு? சாபரி தாயாக கருதி இல்லையா, இத்தனை ஆண்டுகளாக துன்பம் ஏதும் இருந்தாய் போலும் அல்லவோ அப்படின்னு கேட்டது. இது யாரு? ஜடாயு என்று சொல்லக்கூடிய சடாயு, தந்தையினுடைய நண்பனாக கருதி இது இறுதி சடங்கு செய்தவன். இது யாரு? ராமன். இந்த பக்கம் 3 பேரு, இந்த பக்கம் 2 பேருன்னு போட்டு நடுவுல ராமனை கொடுத்திருக்காங்க. இது யாரு? வேட்டையாடக்கூடிய வேடுவர் இன தலைவன், வேடுவர் இன தலைவனாக சொல்லக்கூடிய குகன். இது யாரு? சுக்கிரவன், வானர கூட்டத்தினுடைய தலைவன். இது யாரு? வேடன், எதிரினுடைய தம்பி. இதுதான் இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்க உருவம். இவங்க எல்லாம் எந்தெந்த காண்டத்துல வராங்கன்றத சொல்லிட்டேன். குகன் சொன்னாலே அயோத்தியா காண்டம், சரியா? சுக்கிரவன் சொன்னாலே கிஷ்கிந்தா காண்டம், வேடன் சொன்னாலே யுத்த காண்டம், இந்த சடாயு சபரிலாம் ஆரண்ய காண்டம். ஆரண்ய காண்டம். ரைட். முதல் பாடல் அயோத்தியா காண்டத்திலிருந்து குக படலம் என்ற தலைப்பில இருந்து வந்திருக்கக்கூடியது. இந்த வேடுவனை பார்க்கும்போதே தெரியுது, வேடுவர்கள் எல்லாம் இறைச்சியை உண்டு தன்னுடைய உடலை எப்படி வச்சிருப்பாங்க, 6 பேக் போல அப்படியே கம்பீரமா ஆனவர்கள் போட்டியில் அப்படியே நின்னா எப்படி கட்டுக்கட்டா உடல் மஸ்தா தெரியுமோ அது போல இருக்கக்கூடிய சார். உடல் தான் சார் அப்படி மிருது, ஆனா உள்ளம் பஞ்சு போல மென்மையானோம். யாருக்கு? யாருடைய உள்ளம்? குகனுடைய உள்ளம் பஞ்சு போன்றது, உடலோ பாறையை போன்றது. பாறையை போன்ற வலிமை படைத்தவன், ஆனா உள்ளத்தால பஞ்சு போல மென்மையான உள்ளம் கொண்டவன் இந்த குகன். அப்ப இது போல ஒரு 1 மார்க் கேட்கலாம். பாறை போல உடல் கொண்டு பஞ்சு போல உள்ளம் கொண்டோன் யார்? குகனை உணர்த்தக்கூடியது. யாரை உணர்த்தக்கூடியது? குகனை உணர்த்தக்கூடியது. சொல்றாங்க பாருங்க. வேடுவர் தலைவன் குகன், வேடுவர் தலைவன் குகன், பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவன் அவன். அவன் காட்டிற்கு செல்லும் ராமனுக்கு கங்கையை கடக்க உதவுகிறான். கங்கை கரையை கடப்பதற்கு தன்னுடைய நாவா என்று சொல்லக்கூடிய படகளை கொண்டு செல்கிறது. அன்பிற்கும் அடைக்கும் தாழில்லை என்பதை நிறுவும் வகையில் ராமன் குகன் நட்பு மூழ்கிறது. சில நாள நான் யாருக்காக தவம் கிடந்தவனோ அந்த இறைவனை நான் கண்ணுற்றேன்.
அவனுக்கு தேவையான பணிமுறைகளை செய்கின்றேன். மைத்ரே ఇక్కడ చూడు, என்னை விட்டு பிரிந்து செல்கின்றான் ராமன். மாலை நேரமா தங்குவதற்கேற்ற சூழல் எனக்கு கிடைச்சது, ராமனாகி எனக்கு கிடைச்சது. யாரு? புகழ் மூலமா. கங்கை கரையை கடக்க செய்தால் நம்ம இடத்துல மாலை பொழுதுல தங்கி இருந்து, இரவு தங்கி இருந்து, மறுநாள் காலையில இருந்து அடுத்த பயணத்தை தொடர்கின்றேன். அப்ப என்னை முழுக்க காவல் காத்த பெருமை இந்த குகனை சேரும். ஒரு பக்கம் குகனாக, ஒரு பக்கம் லத்துவனாக இருந்து ராமன் சீதையாக எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள். அப்படி அன்பு உள்ளத்தோட இங்க நட்பு முழுகிறது. ராமன் இளவரசனாக இருப்பினும் வேடனான குகனை உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்கின்றான். சரி, இப்ப உடன்பிறப்புன்னு சொன்னீங்க சார், குகனோட 5 பேருன்னு சொன்னீங்க முன்னாடி கதையில. இப்ப எல்லாரும் விட இளையவனா இல்ல ராமனை விட இளையவனா அப்படின்னு பார்த்தா, ராமனுக்கு அடுத்தபடியாக இளையவனாக இங்கே எடுத்துக்கொள்ளப்படுவது யார் என்று சொன்னால் குகன். அப்ப மீதி இருக்கக்கூடிய மூவருக்கும் குகன் அண்ணனாக கருதப்படுவார். சேசனும். அப்ப குகனை காட்டிலும் இளையவன் யாரு? சாரி, ராமனை காட்டிலும் இளையவன் குகன். குகன் எடுத்தது பரதன், பரதன் எடுத்து லக்குவன், லக்குவன் எடுத்து சத்ருகனன் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்ரு. அப்ப மீதி இருக்கக்கூடிய 3 சகோதரர்களுக்கும் குகன் மூத்தவனாக கருதப்படுவார். அப்ப உடன்பிறப்புல 5. அது சம்பந்தமா ஒரு பாடல் கொடுக்க போறாங்க, கொடுத்திருக்காங்க பாருங்க. துன்புள்ளது எனின் அன்றோ சுகமுள்ளது. கங்கை கரையை கடந்து இரவு நேரம் தங்கி இருந்து அந்த பொழுதை கடந்த பிறகு மறுநாள் காலையில அவ்விடத்தை விட்டு பெயர் கடி. நம்ம கூட ஒரு ஊருக்கு போயிட்டோம்னா மீண்டும் வீட்டுக்கு திரும்பணும்னா மனசு கஷ்டமா இருக்கும். இடையில வெள்ளிக்கிழமை வந்து போயிட்டோம். அதுக்கடுத்து சனி ஞாயிறு 2 நாள் லீவு. அப்பா சொல்றாரு, அம்மா நாளைக்கு ஸ்கூல்ல நைட்டே கிளம்பிடணும் அப்படின்னு தேர்ஸ்டே நைட்டு சொல்றாரு. மனசு வருமா? ஊருக்கு போறதுக்கு மனசு வருமா? நாளைக்கு ஸ்கூல் ஆச்சே, ஒரு நாள் லீவ் போடக்கூடாது, கிளம்பி நைட் டிராவல் முடிச்சுட்டு காலையில இருந்து ஸ்கூல் போகணும். அதுவர மனசோட தான் அந்த இடத்தை விட்டு பெயர். நம்ம கேட்கறதுக்கு மனசு வரும், ஆனா அப்பா ஒத்துக்க மாட்டாரு. இப்ப ஒரு நாள் தானப்பா, அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவுப்பா, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாமாப்பா அப்படின்னு உள்ள சொல்லுவோம். ஆனா அதுக்கு அது தெரியாது, கேட்காது. உன் மைண்ட் வாய்ஸ் அவர் உணர்ந்து இருந்தாருன்னா முகத்தால பார்த்தே குழந்தை ஏங்குறாளே, குழந்தை ஏங்குறானே, ரைட் ஒரு நாள் தானே பாத்துக்கலாம், என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தாருன்னா அவர் நல்லா தான். அதை புரிஞ்சிக்காம கிளம்புற அப்படின்னு சொன்னா அவர் கேட்டாப்பா, கேட்டாப்பா இல்ல கேட்ட அப்பா. எத்தனை பேர் அது போல அனுபவத்துல உணர்ந்தவங்க? எத்தனை பேர் அது போல ஊருக்கு கிளம்புற நேரத்துல வேதனையோட ஊருக்கு வந்தவங்க எத்தனை பேரு? யாருக்கு அந்த அனுபவம் கிடையாது. சொன்னா போயிடுவோம், கூப்பிட்டாலும் வந்துருவோம் இல்லையா? எனக்கு சின்ன வயசுல நிறைய அனுபவம். ஏன்னா ஊருக்கு போயிட்டு உடனே பொறுப்படுனாங்கன்னா மனசுல ஒரு ஏக்கத்தோட தான் வருவேன். அந்த ஒரு நாள் அப்படிதான் இருக்கும், அடுத்த நாள் ஆஸ்யூஷலா இருக்கும். இது போலத்தான் கங்கை கரையை கடந்து ராமன் செல்லும் போது குகனுடைய உள்ளம் ஏங்குகிறது. என் தலைவன் என்னை விட்டு பிரிந்து செல்கின்றானே, ஐயனே நான் எவ்வாறு இருப்பேன், எவ்வாறு வாழ்வேன், என்னை விட்டு பிரிந்து செல்கின்றானே. கவலையாதான் இருக்கும் மனசு, கவலையாதானே இருக்கும். இந்த ஏக்கத்தோடு இருப்பதை உணர்ந்த ராமன் புகனை கண்டு கூறுகின்றான். புகன் சொல்றான் ராமனை நோக்கி, ஐயனே நான் உன்னோடு புறப்பட்டு வருகின்றேன் அப்படின்றான். நீ என்னோட புறப்பட்டு வந்தா இங்க இருக்கிற தொழிலை யார் செய்வது? எதை இந்த தொழிலை யார் செய்வது? படகு ஓட்டக்கூடிய தொழில. இங்க இருக்கக்கூடிய மக்களை யார் கரை கடப்பது? யார் மீன் பிடிப்பது? யார் வேட்டையாடுவது? அதனால இப்ப பிரிந்து செல்லக்கூடிய இந்த துன்பம் நிரந்தரமானது அல்ல. நிரந்தரமா இல்ல, சிறிது காலம் வரைக்கும்தான். துன்பம் வாழ்க்கையில முதல்ல உண்டு என்று சொன்னால் பிறகு இன்பம் இருக்கும். வாழ்க்கையில 2 பிரிவு, ஒண்ணு துன்பம், ஒண்ணு
முற்பிறவியில உதாரணத்துக்கு ஒரு 100 ஆண்டு லைஃப், 50 ஆண்டு துன்பம் இருந்தா அடுத்த 50 ஆண்டு இன்பமா இருக்கும். இதுதான் உண்மை. இல்ல சார் எனக்கு முதல் 50 ஆண்டு துன்பமா இருந்தது அப்படின்னா பின்னாடி அடுத்த 50 ஆண்டு இன்பமா இருக்கும். மாறி மாறி காலச்சக்கரம் போல மாறிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, கால் மேல காலை போட்டுக்கிட்டு மொபைல்ல விளையாடிட்டு இருந்தேன்னா தாத்தா கேட்பாரு, டே என்னடா கால் மேல காலை போட்டுட்டு மொபைல்ல விளையாடிட்டு இருக்க, என்ன பண்ணணும்? பண்றா, படிச்சு என்ன ஆகணும்? வேலைக்கு போடா, வேலைக்கு போய் சம்பாதிடா, சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணிக்கடா, கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்துல செட்டில் ஆகுடா, செட்டில் ஆன பிறகு அப்ப கால் மேல கால் போட்டு ஆட்டா, இப்ப ஆட்டாதா. இவ்வளவு செஞ்சுட்டு பாரு, கால் ஆட்டத்துக்கு பதிலா இப்ப ஆட்டிடுறேன். இப்படி முன்னாடியில வாழ்க்கையில இன்பமா இருந்துட்டா பின்னாடி வாழ்க்கை உங்களோட விளையாடும். இப்ப நீ விளையாடுவ, பின்னாடி வாழ்க்கை உங்களோட விளையாடும். அதனால இதெல்லாம் நிரந்தரமானது கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். அதனால இன்பம் ஒன்று இருந்தால் பிறகு துன்பம் பிறக்கும், துன்பம் ஒன்று இருந்தால் பிறகு இன்பம் பிறக்கும். நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் போல. அதுதான் இந்த பாட்டு சொல்றாரு, துன்புள்ளது என நன்றோ சுகமுள்ளது. துன்புன்னா துன்பம், துன்பு உளது என நன்றோ சுகமுள்ளது. துன்பம் ஒன்று இருந்தால் பிறகு இன்பம் ஒன்று உண்டு, அது அன்றி, அது தவிர. பின்புள்ளது இடைமண்ணும் பிரிவுள்ளது என உன்னேல், உன்னேல் நினைக்காதீர், நினைக்காதே, நினைக்காதே. இது தற்செயலாகத்தான், இடைப்பட்ட காலம்தான், நிரந்தரமானதல்ல. இந்த பீரியட் முடிவுடனே போன பிறகு திருப்பி தமிழ் சார் வரமாட்டாருன்னு ஏங்கிடாத. மீண்டும் நானே வருவேன். அதுக்கு பீரியட் இல்ல, அடுத்த நாள். இது இடைப்பட்ட இந்த ஒரு நாள் நிரந்தரமானதல்ல, இடைப்பட்ட காலம். அது போல சொல்றோம், மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம். அதுவரை துன்பத்தை விட்டு நீ. பின்பு உலது இடைமண்ணும் பிரிவுள்ளது என உன்னே. பின்பு உலது இடைமண்ணும், இடை நாட்கள் தான், சில காலம் தான். பிரிவு நிரந்தரம் என்று எண்ணி விடாதே. ரெண்டடி பாட்டு பொருள் புரிஞ்சுக்குச்சா? ரெண்டடி பாட்டு புரிஞ்சுச்சா? துன்பு உலது எனின் அன்றோ சுகம் உள்ளது. வாழ்க்கையில துன்பம் ஒன்று உண்டு எனில் பிறகு சுகம் என்று சொல்லக்கூடிய இன்பம் ஒன்று உண்டு. பிரிவு உலது, பின்புள்ளது இடைமண்ணும் பிரிவு உலது என உண்மையில் அப்படின்னா இந்த பிரிவு இடைப்பட்டதுதானே தவிர நிரந்தரமானது அல்ல. இந்த பிரிவு நிரந்தரமானது என எண்ணி விடாதே. யாரை பார்த்து யார் சொன்னது? ராமன் குகனை பார்த்து. ஏன்னா குகன் வருந்துகின்றான், என்னுடைய இறைவன் என்னை விட்டு பிரிந்து செல்கின்றானே, நான் எவ்வாறு இருப்பேன் அப்படின்னு தவிக்கின்ற உள்ளத்தை கண்டு போகிறார். 3வது அடிப்பார், முன்பு உளேம் ஒரு நாள்வேன். புகனே, நீ என் பால் கொண்டிருந்த அன்பின் காரணமாக நான் உன்னை உடன்பிறப்பாக ஏற்றுக்கொண்டேன். முன்பு, இதுக்கு முன்னாடி நாங்க ஒரு நாள்வேன், 4 பேர் தான். ராமனாகிய நான், என்னுடைய உடன்பிறப்பாகிய பரதன், லக்குவணன், சத்ருகன். முன்பு உளேம், முன்பு இருந்தோம் ஒரு 4 பேர். முடிவு உலது என உண்ணா. இதோட உடன்பிறப்பு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதே. முடிவு உள்ளது என உண்ணான நினைக்காதே. அன்பு உலை இனி நாம் ஓர். என் பால் நீ கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாக இனி நாம் ஓர், உன்னோடு சேர்த்து இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். இப்ப உன்னோடு சேர்த்து உடன்பிறப்பு எத்தனை பேரு? 5 பேர் ஆகிவிட்டோம். அப்போ என் பால் கொண்ட அன்பின் காரணமாக நான் உன்னை உடன்பிறப்பாக ஏற்றுக்கொண்டேன். இப்ப என்னுடைய தந்தைக்கு உடன்பிறப்புடைய எண்ணிக்கை, புதல்வர்களுடைய எண்ணிக்கை 5 ஆகும். அந்த அளவுக்கு சொன்ன பிறகு மனசுல ஒரு மகிழ்ச்சி. யாருக்கு? குகனுக்கு. கவலையாய் இருந்த உள்ளத்துக்கு இது போல அன்புள்ளத்தோடு சொல்லும் பொழுது எவ்வளவு கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கும். அந்த எண்ணம் யாருக்கு தோன்றியது? ராமனுக்கு தோன்றியது. குகனிடத்துல சொல்லப்பட்ட செய்தி குகனுடைய மனசுல ஒரு ஆனந்தத்தை தோன்றிச்சு.
இது உனக்கு மனனம். பாட்டை படிக்கிற அப்படியே உள்ள அசைப்போடு, அதுக்கப்புறம் படிச்சுட்டு நாளைக்கு எனக்கு தேர்வை எழுதாச்சு. ஒவ்வொரு அடிகளையும் பாத்தீங்கன்னா 6 சீர் இருக்கு. ஒவ்வொரு அடியிலையும் 6 சீர் இருக்கு. கொஞ்சம் வரிகள் மாறி இருக்கு, சில இடங்கள்ல சீர்கள் மாறி இருக்கு. சரியா? சரி, நான் ஏற்கனவே சொன்னேன் கம்பர் பெருமைகளை சுற்றும் தொடர்கள்ல விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் சொன்னேன். பா 4 வகைப்படும். ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. ஏன் சார் இந்த தடுமாற்றம்? ஏன் வெண்பான்னு சொல்லாம ஆசிரியப்பான்னு சொன்னேன்? சங்க காலத்தில் தோன்றிய பா, சங்க பாடல்கள் எல்லாம் எழுதப்பட்ட பா ஆசிரியப்பா. சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய எழுதப்பட்ட பாலாம் வெண்பா. அதனால முதல்ல ஆசிரியப்பான்னு சொல்லணும், அதுக்கப்புறம் வெண்பான்னு சொல்லணும். சரியா? அப்படிப்பட்ட இந்த பா வகைகளுக்குள்ள பா இனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவுகள் உண்டு. அந்த பிரிவுகள் துறை, தாழிசை, விருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவுகள். அதுல விருத்தம் என்னும் பாவகையை பாடுவதில் சிறந்தவர் இந்த கம்பர் அப்படின்றதுக்காக விருத்தம் என்னும் ஒன்பாவில் உயர் கம்பன் சொல்லு. அது ஆசிரியர் விருத்தமாக இருக்கலாம், களி விருத்தமாக இருக்கலாம். ஓகே, அப்ப விருத்தம் என்பது பா இனங்களில் ஒன்று. அப்ப இந்த பாட்டு என்ன பாவகை கொண்டு பாடப்பட்டிருக்குன்னா களி விருத்தத்தினை கொண்டு பாடப்பட்டிருக்கு. என்ன விருத்தம்? களி விருத்தத்தினை கொண்டு பாடப்பட்டிருக்கு. ரைட், பாவகையை சொல்லிட்டாரு. இது இன்னும் கூட ஒரு ஐடியால வச்சுக்கலாம். எப்படி? 2ஆம் எழுத்து ஒன்று போல ஒன்று வந்திருக்கும். துன்புல 2ஆம் எழுத்து இன்னு, பின்புல 2ஆம் எழுத்து இன்னு, 3வது அடியில முன்புல 2ஆம் எழுத்து இன்னு, 4வது அடியில அன்புல 2ஆம் எழுத்து இன்னு. துன்பு பின்பு, முன்பு அன்பு. ஆல்ரெடி ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சு பாட்டை படிக்கிறேன், கவனிக்கணும். துன்பு உலகு எனின் அன்றோ சுகம் உள்ளது, அது அன்றி பின்பு உலது இடைமண்ணும் பிரிவு உலது என உன்னே. முன்பு உளே ஒரு நாள்வேன், முடிவு உலது என உண்ணா. அன்பு உல இனி நாம் ஓர் ஐவர்கள் உலகாகும். உன்னோட சேர்த்து இப்போ உடன்பிறப்புகளுடைய எண்ணிக்கை 5. அப்போ புகனோடு 5வராகி, சுக்கிரவனோடு 6வராகி, வேடனோடு 7வரான நிலையை விளக்குகன்னு கேட்டா புகனோடு 5வரான நிகழ்வுக்கு இந்த பாடம். புகனோடு 5வரான நிலைக்கு இந்த பாடம். புரிஞ்சிருச்சா? பாட்டை படிக்க பார்க்கலாம். துன்புளது எண்ணின் அன்றோ சுகமுளது, அது அன்றி பின்புளது இடைமண்ணும் பிரிவுளது என உன்னேன். முன்புளைய ஒரு நாள்வே முடிவுளது என உண்ணா. அன்புளை இனி நாம் ஓர் ஐவர்கள் உலகானோம். உலர்னா என்ன அர்த்தம்? இருக்கின்றோம், உள்ளோம் அப்படின்றது அர்த்தம். ஓகே, படிச்சிருவியா? தடுமாற்றம் இல்லையே. முதல் அடியில துன்பு, 2ஆம் அடியில பின்பு, 3ஆம் அடியில முன்பு, 4ஆம் அடியில அன்பு. 2ஆம் எழுத்து ஒண்ணு போல ஒண்ணு ஒன்றி வந்திருக்கக்கூடியது. எனவே இந்த பாடல் களி விருத்தத்தை சாரக்கூடியது. ஓகேவா? ரைட். அடுத்து 2வது பாடல். அதே இல்ல, அயோத்தி காண்டத்திலிருந்து ஒரே ஒரு படலம் தான், புகைப்படலம் மட்டும் வந்திருக்கு. சரி, இப்ப இந்த பாடலுடைய பொருள் கொடுத்திருக்காங்க பாருங்க. ராமன் காட்டிற்கு சென்று துன்புறுவானோ என்று புகன் வருந்தினான். இல்லையா? கங்கை கரையை கடந்து கானக வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கக்கூடிய ராமன் கானக வாழ்க்கையை துன்புறுவானோ என்று புகன் வருந்தினான். அதை உணர்ந்த ராமன் கூறுகிறான், புகனே, துன்பம் என்று ஒன்று இருந்தால் தானே இன்பம் என்பது புலப்படும். இந்த துன்பத்திற்கு பின் இன்பம் உறுதியாக உண்டு. அதனாலதான் வாழ்க்கையில பல சோதனைகள் வந்தா பிறகு பல சாதனைகள் இருக்குதுன்றது சொல்லுவாங்க. சோதனைகளை பல வென்றால் சாதனைகளை நிகழ்த்தலாம். 18 முறை போர் தொடுத்து தோற்று போன கஜினி முகமது இல்லையா, அடுத்த முறை வெற்றி பெற்றார். தோல்வி 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 என துவண்டு போகல, விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட செயல்படுத்தினா பிறகு வெற்றி கிடைச்சது. அதனால தோல்வி ஒன்று உண்டு என்று சொன்னால் பிறகு வெற்றி நிச்சயம். அந்த தோல்விதான் நம்மளை உருவாக்கும், வெறித்தனமா உருவாக்கும். அடுத்து செய். இப்ப வெற்றி 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 கிடைச்சா நம்ம சிந்திக்க மாட்டோம். செய்ய சார்
துன்பப்பட்டுட்டாரு. என்ன காரணம்? ஏன் நம்ம இந்த இடத்துல மிஸ் பண்ணோம்? ஏன் நம்மளால சொல்ல தெரியல? ஏன் நம்மளால எழுத முடியல? ஏன் மார்க் குறைஞ்சது? முயற்சி பண்ணிப்பார். அந்த வெறித்தனம் வரும், கண்டிப்பா வெற்றி பெறும். துன்பம் ஒன்று உண்டு எனில் பிறகு இன்பம் ஒன்று உண்டாகும். நமக்கிடையே இப்போது இப்பிரிவு நேர்கிறது என்று எண்ணாதே. இந்த பிரிவு நம்ம இடத்துல ஏற்பட்டு விட்டதே என்று எண்ணாதே. இந்த பிரிவு நிரந்தரமானது அல்ல. இதுவரை நாங்கள் நால்வரே உடன் பிறந்தவர்கள் என்றிருந்தோம். உறவு என்பது எங்கள் நால்வரோடு நின்று விடவில்லை. இப்போது உன்னையும் சேர்த்து நாம் 5 ஆகின்றோம். என்பால் அன்புள்ளம் கொண்ட புகனே, இனி உம்மோடு உடன்பிறப்புகளுடைய எண்ணிக்கை 5 ஆகின்றோம் அப்படின்னு சொல்லி புகனை ஆறுதல் படுத்துகின்றான் ராமன். அடுத்து 2வது பாடல் ஆரண்ய காண்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடியது சடாயு உயிர் நீத்த படலம். ஜடாயுன்னு வந்திருக்கணும், அது வடமொழி எடுத்துன்றதுனால நீக்கி சடாயுன்னு கொடுத்திருக்காங்க. பறவை கழுகு வேந்தனாக சொல்லக்கூடிய சடாயு. ராவணன் சீதையை சிறையெடுத்த போது கழுகு வேந்தன் சடாயு தடுத்து சண்டையிட்டு காயப்படுகின்றான். ராமனிடம் நடந்ததை கூறிவிட்டு இறந்து விடுகின்றான். ராமன் தன் தந்தையின் நண்பனாக அக்கழுகு வேந்தனையும் தன் தந்தையாகவே கருதி மகன் நிலையில் சடாய்க்குரிய இறுதி சடங்குகளை செய்கின்றான். எப்படி ஒரு தந்தை இறந்து விட்டால் மகன் ஈமச்சடங்கு என்று சொல்லக்கூடிய இறுதி சடங்குகளை செய்திருப்பானோ, அது போல தன் தந்தையின் நண்பனாக விளங்கக்கூடிய சடாயுவும் அவ்வாறே கருதி செய்து முடிக்கின்றான். அதுல பாடப்புத்தகத்துல ஒரு பாட்டு இருந்தது, டெலிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பாட்டு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. பாட்டு இந்தனம் எனையே என்ன, இந்தனம் எனையே என்ன அப்படின்னா என்ன? தனம்னா விறகு கட்டை. இறந்தவங்களுடைய உடலை எரிப்பதற்காக என்ன பண்ணுவாங்க? கட்டையை போட்டு எரிப்பாங்க இல்லையா? கட்டையை அடுக்கி மண்ணெண்ணெய் ஊத்தி எரிப்பாங்க இல்லையா? எரிவூட்டக்கூடிய உடலா இருந்தா அது சுடுகாடு. எரிக்கப்படக்கூடிய இடத்துக்கு பேரு சுடுகாடு. புதைத்தால் அதுக்கு பேரு இடுகாடு. நம்ம எல்லாத்தையும் பொதுவா என்ன சொல்லிடும்? சுடுகாடுன்னு சொல்லிடும். சுட்டி எரிப்பதாக இருந்தாலும் அது சுடுகாடு. இட்டு புதைப்பதாக இருந்தால் அதுக்கு பேரு இடுகாடு இல்லையா? இடுகாடான்னு கேட்கிற. சில பேர் புதைப்பாங்க, சில பேர் எரிப்பாங்க. அப்ப எரிச்சா அதுக்கு பேரு சுடுகாடு. எல்லாத்தையும் ஒரே இடத்துல தானே சார் செய்யறாங்க. இடம் பற்றாக்குறை, அதனால எல்லாத்தையும் ஒரே இடத்துல செஞ்சிடறாங்க. அதுக்காக 10,000 பேர் இருக்கிறாங்க, 10,000 ஏக்கர் நிலம் வாங்கிட்டு முடியும். இன்னும் சொல்ல போனா டவுன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இது கூட ஒரு அறை தான். உள்ள போனா பொடி, சாம்பல் பொடி, அவ்வளவுதான். இதான் அஸ்தி. கொண்டுமே கடல்ல கடிச்சுக்கலாம். ஹை வோல்டேஜ்ல உள்ள பாடி போட்டா ஏதோ ஒரு படத்துல காட்டாம சமீபத்துல கூட வந்ததா எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அப்படியே போன கூலி நல்லா அமைதி ஆயிடுச்சு. நாளைக்கு இந்த பாட்டு கேட்பேன், துன்போட தேதி கண்டோம் கூலின்னு வந்ததா பாட்டு வருதான்னு பார்க்கணும். இது கூட பசுமம் ஆயிடும் பொடி. இது கடாவி இவ்வளவு ஆட்டம், இது கடாவி இவ்வளவு ஆட்டம். அந்த சாம்பலை எடுத்து பூசி கொண்டுதான் சிவபெருமான் ஆடிக்கொண்டு இருக்கிறான் அந்த இடத்துல. அதனாலதான் அவன் பாக்குறான், ஆடுறா ஆடுறா ஆடுறா, எவ்வளவு ஆடுறியா ஆடுறா, கடைசியில கைப்பிடி அளவு என் கைப்பிடி, உன்னுடைய உடல் என்னுடைய கைப்பிடி அளவு சாம்பல் தான். ஆடாதடா ஆடாதடா மனிதா, ஆட்டம் போட்டா அழைக்க விடுவான் மனிதா. ரொம்ப ஓவரா ஆடும். என்ன சார் டான்ஸுக்கு தானே சார் ஸ்டேஜில் ஆடணுமே, அது ஆடலாம். சில பேர் ஓவரா ஆடும். சாக்கு போட்டா அதுவும் கிடையாது, அது ஆடுறது கொழுப்புல ஆடும். இந்தனம் எனையே என்ன காரையில் ஈட்டத்தோடும். இந்த இடத்துல விறகு, சில விறகு கட்டைகள் இருக்கு. எல்லோரும் வியக்கும்படியாக இத்தகைய விறகு கட்டைகளை கொண்டு எரிக்கப்படுகிறது. என்னென்ன விறகு கட்டைகள் சொல்றாங்க பாருங்க. அகில்னா வாசம் நிறைந்த விறகு கட்டை.
சார் உடம்பு எரிக்கிறதுக்கு எந்த கட்டை போட்டா என்ன இல்ல, வாசம் நிறைந்த கட்டைகளை கொண்டு எரிவூட்டப்படுகிறதா. இந்தனம் இணைய என்ன கார், காரணம் கருமை, காரணம் கருமை, காரு லாரி வேனு பஸ் அப்படி இல்ல, கருமை நிறம் கொண்ட அகில் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து வேண்டும் தர்பையும் திருத்தி. அகில் வாசம் நிறைந்த அகில் கட்டத்தோடும் சந்தன கட்டைகளோடும் குவித்து, குவித்துனா அடுக்கி, அடுக்கி ஒண்ணு மேல ஒண்ணு பிறகு கட்டைகளை அடுக்கி தர்பையும் திருத்தி. தர்பைனா என்ன சார்? தர்பை புல்லு. இந்த கிரணம் பிடிக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு வீடு கொடுத்துட்டு போவார் தர்பை புல்லு. அதை ஒவ்வொன்றுத்துல கிள்ளி போட்டு வைப்பாங்க. ஏன்னா கிரண சக்தி ஃபுல்லா இழுக்கக்கூடிய ஆற்றல் அந்த தர்பை புல்லுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துல பாத்தீங்கன்னா ஐயர் மோதிரம் செஞ்சு போட்டு வாங்கிச்சுக்கலாம் வந்துடும் சசிவரன் சதுர்பராமே மாங்கல்யம் தந்துதானே நமக துண்டு. அப்ப மோதிரம் செஞ்சு போட்டு ஏன் சார் இப்படி கொண்டு போறீங்க, இங்க கொண்டு வரலாம்னு கேட்காரு இல்லையா? அந்த மோதிரம் தர்பை. ஏன் அதை திருத்தினாங்க? திருத்தினா என்ன அர்த்தம்? அது மேல பரப்பினாங்க. எதை மேல? விறகு கட்டைகள் மேல. ஏன்னா சீக்கிரமா நல்லா பத்திட்டு எரிய. அந்த தர்பை புற்களையும் பரப்பி திருத்தி பூவும் சிந்தினன். மேல பூக்கள் தூவப்படுகிறது, பூக்களும் தூவப்படுகிறது. விறகு கட்டைகள் சார். அதுக்கு முன்னாடி மணல் மேடைகளை திருத்தி, மேடான மணல் மேடைகளை திருத்தி அதன் மேல விறகு கட்டைகளை அடுக்கி அதன் மேல தர்பை புற்களையும் பரப்பி அதன் மேல பூக்களை தூவி தன்னுடைய நீண்ட கைகளாலே விழுந்து இறந்து கிடக்கின்ற சடாயுவை தன்னுடைய கடற்கையால தூக்கி கொண்டு வந்து அந்த திருத்தம் செய்யப்பட்ட விறகு கட்டைகள் மேல் விதைக்கிறார். தர்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலின் வேதி தீது அற ஏற்றி. வேதி தீது அற ஏற்றி சிறிது மேடு பள்ளம் இல்லாமல் எந்த ஒரு குறையும் இல்லாதபடி அந்த மணல் மேடைகளை அமைத்து விறகு கட்டைகளை அமைத்து அதன் மீது தர்பை புற்களை பரப்பி அதன் மீது பூக்களை தூவி தென்னீர் தந்தனன். தென்னீர்னா தெளிந்த நீர். தென்னீர்னா என்ன பொருள்? தெளிந்த நீர். சுடுகாட்டு பக்கம் போனீங்கன்னா கடைசியா ஒரு பானை ஒண்ணு தோல்ல வச்சு 3 முறை வளமரம் செய்வாங்க. முதல்ல ஒரு அருவாங்க ஒரு ஓட்டை போடுவாங்க, அப்படியே நீர் சிந்தி வரும். ஒரு வளம் வந்தாச்சு. 2வது முறை இன்னொரு ஓட்டை போடுவாங்க, 2வது வளம் வந்தாச்சு. 3வது ஒரு ஓட்டை போடுவாங்க. சுத்தி வந்த பிறகு போட்டு உடைச்சிட்டு கொல்லி வச்சுட்டு திரும்பி பார்க்காம போகும் அப்படின்னு ஒரு ஏன் சார் தெளிந்த நீரினை தெளித்தான். இறந்து விட்ட நிலையில கூட பிற உயிர்களுக்கு இன்னது செய்யாமல் மேல போய் சேர்ந்தான்னு சொல்றதுக்காக நம்ம கூட சாப்பிடும் போது இலையை சுற்றி தண்ணியை பரப்போம். ஏன்? நம்ம சாப்பிடுற பொருள் நம்ம எங்கேயாவது வேடிக்கை பார்த்துருக்க நேரத்துல எறும்போ கவுளியோ ஏதாவது இலையில வந்துடக்கூடாதுன்றதுக்காக. அப்ப இலையை சுற்றி ஏன் தண்ணி தெளிச்சா தெரியுமா? எறும்பு வந்துடக்கூடாது இருக்காங்க. அப்படிதான் இலையை சுற்றி தரையில தண்ணி தெளிப்பாங்க. ஏன் நீர் வளர்றாங்க பூஜையில? ஏன்னா எரியிறது கற்பூரம் சூடு. தண்ணி தெளிச்சுட்டா அதை கடந்து எறும்போ ஈயோ நகர்ந்து போகாது, அந்த தீயில பட்டு இறந்து விடாது, பிற உயிரை கொல்லக்கூடாது என்பதற்காக. இதான் ஐதீகம். ஏதோ பண்றாங்க, நம்மள தண்ணி ஊற்றிட்டு தீபாவளி காட்டு சாமி கும்பிட்டுருவாங்க. இன்னொரு விஷயம் கூட இருக்கு. கையில நெருப்பு சூடு பட்டு இருக்கும், தண்ணியில கை வச்சுட்டா கூடாயிடும். அதுக்காகவும் அப்படி இப்படி ரகசியம் இருக்கா? ஏதோ படிக்கிறாங்க தின்றாங்க தின்னுட்டு வந்துடுறோம் சார் அப்படின்னு நினைச்சார். அப்ப தெளிந்த நீரை தெளிப்பதனுடைய நோக்கம் என்ன? இறந்து கிடக்கின்ற உலகை சுற்றி பிற உயிர்கள் சென்று இறந்து விடக்கூடாது என்பதற்காக. சாகும் போது கூட செத்து மனித பிறகு கூட பிற உயிர்களுக்கு இன்னதை செய்யாதவன் என்ற பெயர். சில பேர் செத்து பிறகு கூட பிற உயிர்களை தொல்லை பண்ணுவான். தமிழ் சார் செத்து மடிய நேரத்தில் கூட சார் ஒரு சந்தேகம் சார்னு கேட்போம்.
இப்படிதான் ஒரு செட்டு மாணவர் இடத்துல நைட்டு 11:30 மணி வரைக்கும் ரிவிஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு போறேன். இப்ப பீகாபுரத்துல இருந்தேன், ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் எல்லாம் விட்டுட்டு மறுநாள் காலையில 5 மணிக்கு வரேன். ஒரு நாள் 11:30 ரிவிஷன் முடிச்சுட்டு டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் போய் படுங்க, காலையில 4 மணிக்கு இருந்துங்க, நான் 5 மணிக்கு வந்துருவேன் அப்படின்ட்டு போறேன். போயிட்டு ட்ரெஸ் கைட்டு வச்சுட்டு இங்கே சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். ட்ரெஸ் கைட்டு வச்சுட்டு படிக்கலான்னு போனேன். திடீர்னு போன் கால். ஹலோ அப்படின்னு. ஹலோ, நான் யாரு சார்? நான் தான் சார். நான் தானே வாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். உமான்ற பொண்ணு. என்னம்மா சார்? ஒரு சந்தேகம் சார். நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்? போய் படுங்க, காலையில எழுந்துச்சுங்க, படிக்கலாம் தானே சொன்னேன். இவ்வளவு நேரம் என்ன தூங்கல நீங்க? இல்ல சார், படிச்சிடணும், ஒரு சந்தேகம் வந்துருச்சு, அதான் கேட்கலான்னு. சரி சொல்லு சார். சொல்லம்மா, நான் தான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லாமா சார்? நீங்க வெறும் தாசா, லாடு லகும் தாசா சார் அப்படின்னு. சந்தேகத்தை காலையில 5 மணிக்கு வந்து சால்வ் பண்ற, போயிட்டு பெட்ல படிக்கிறாங்க. நல்ல பசங்க, நல்ல பசங்க. இன்னைக்கு டாக்டர் ஆகிட்டு எங்க பாருங்க இருக்கா. அது போல அந்த இடத்துல இருக்கும் போது நம்ம தீபக் கேட்பான், சார் சார் டவுட் ஒண்ணு சார். அதனால அந்த இடத்துல பிற உயிர்களுக்கு இன்னும் தரக்கூடாது என்பதற்காக அந்த தெளிந்த நீரினை செலுத்துகிறார்கள். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லணும், சரியா? இதுதான் அந்த ஈமச்சடம் பண்றது. இப்படி தென்னீர் என்று சொல்லக்கூடிய தெளிந்த நீரினையும் தந்தனன் தாதை கொடுத்து, தந்தனன் பகுபத உறுப்பிலக்கணம், பகுதி கட்டளை பொருள் தந்து, தந்து பொருள் இருக்கா? நெடில் தா வரணும். ஆனா அங்க என்ன கொடுத்திருக்காங்க? குறில் தா இருக்கு. அப்ப அது விகாரமா காட்டு. அடுத்தது என்ன வந்திருக்கு? இந்து வந்திருக்கு. இந்துக்கு உறுப்பு இருக்கா? இல்ல. அப்ப அதை பிராக்கெட்ல போட்டு அதுக்கு மாற்று எடுத்தா இத்து. முடிஞ்சு போச்சா? அடுத்து தாவ பிரிச்சா இத்து கூட்டல் ஆ. அடுத்து நாவ பிரிச்சா இன்னும் கூட்டல் ஆ. கடைசி என்ன இருக்கு? இன்னும் இருக்கு. போட்டுட்டியா? அப்ப தந்தனன் பிரிச்சுட்டா, தா என்பது பகுதி, இந்த தா என்பது விகாரம், இத்து என்பது சந்தி, இந்தன் ஆனது விகாரம். அடுத்து வரக்கூடிய இத்து இறந்த கால இடைநிலை. அடுத்து வரக்கூடிய அண்ணு சாரியை. அடுத்து வரக்கூடிய அண்ணு ஆண்பால் வினைமுற்று விகுதி. தப்பில்லாம எழுதுருவியா? தந்துன்னு போட்டீங்கன்னா பொருள் வரணும்டா. பகுதி எப்பவுமே கட்டளை பொருள்ல வரணும், மைண்ட்ல வச்சுக்கோ, சரியா? ரைட். இப்படி தெளிந்த நீரினை தெளித்து தெளித்து தந்தனன் தாதை. தாதைன்னா யாரு? காலமிகப்புலவருடைய ஒரு பாடம். தத்தி தாதிது தூதோ சிலடி மொழியில பாடப்பட்ட பாடம். தாதைனா பறவையை உணர்த்தக்கூடியது. தாதைனா பறவை. அந்த தாதையை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான். கை ஏற்கனவே பெரியதுதான். வீட்டுல கூட அம்மா சொல்லுவாங்க, என்ன கையை நீளுது, சண்டை போட்டாலும் சரி, பிறருக்கு எடுத்து கொடுத்தாலும் சரி, என்னடி கை நீளுது, அவ எதனா கொடுத்தாலும் உனக்கு எடுத்து எடுத்து கொடுக்குற, என்ன நீ சம்பாதிச்சியா கேக்குறாங்களா? இல்ல தங்கச்சி அடிக்க போனா என்ன கை நீளுது, கை பெருசாயிடுச்சோ அப்படின்னா. ஏற்கனவே கை எவ்வளவு ரொம்ப நீட்டா இருக்கா? இந்த பந்தியில உட்காரும் போது இவன் இலையில இருந்து 4வது இலையில போய் ஸ்வீட் எடுத்து வச்சுக்கோ, எடுக்கிறாங்க. அவ்வளவு பெரிய கை. இது ஏற்கனவே பெரிதா இருக்கு. கடை கைன்னு சொல்லும் போது இன்னும் பெரிய கை. அப்போ ஒரு பொருளை மிகுதிப்படுத்துவதற்காக கூறப்படும் சொல் உரிச்சொல். அது தொடர்ல வந்தா உரிச்சொல் தொடர். அப்ப கை தடக்கைன்னு கொடுத்திருக்காங்க. இப்படி எடுத்துக்கிற தடக்கை. இந்த கையை தூக்கின்னு வந்து அங்க போட்டேன். என்ன சார் இது எப்ப வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் தூக்கி மாட்டிக்கிறது, புரியறதுக்காக மாத்திருக்கேன். தடக்கை. அப்ப இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். நோட் பண்ணி வச்சுக்கோ, உரிச்சொல் தொடர். தன்னுடைய நீண்ட கைகளாலே அந்த தாவை என்று சொல்லக்கூடிய பறவையை சடாயுவை எடுத்து சார்ந்தான், எடுத்து சாத்தினான். எதன் மீது? மணல் மேடைகளிலே திருத்தம் செய்யப்பட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த ஏரி மேடைகளை வைத்து தெரிவித்து ஈமச்சடங்கு செய்கிறான்.
ராமன் தன் தந்தையின் நண்பனாக கருதி யாரை சடாயு. பொருள் புரிஞ்சு வச்சா இது எந்த காண்டத்துல வரக்கூடியது? ஆரணிய காண்டத்துல வரக்கூடியது. என்ன படலம்? சடாயு உயிர் நீத்த படலத்துல வரக்கூடியது. பொருள் பாருங்க. எப்படிப்பட்ட சிறப்பான விறகுகள் இவை என்று கண்டவர் வியக்கும்படியான கரிய அகில் கட்டைகளையும் சந்தன கட்டைகளையும் ராமன் கொண்டு வந்து வைத்தான். தேவையான அளவு தர்பை புற்களையும் ஒழுங்குபட அடுக்கினான். பூக்களையும் கொண்டு வந்து தூவினான். மணலினால் மேடையை திருத்தமாக அமைத்தான். நன்னீரையும் எடுத்து வந்தான். இறுதி சடங்கு செய்யக்கூடிய மேடைக்கு தம் தந்தையாகிய சடாயுவை தன் பெரிய கைகளில் தூக்கி கொண்டு வந்தார். இது சடாயு உயிர் நீத்த படலம். அடுத்து அதே காண்டத்துல சபரி பிறப்பு நீங்கு படலமா ஒரு பாடல் நம் பாடப்பகுதியில வந்திருக்கக்கூடியது. சபரி யாருன்றதை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இங்க ஒரு பொருள் கொடுத்திருக்காங்க பாருங்க. ராமனிடம் மிகுதியான அன்பையும் பக்தியும் கொண்டவர் சபரி. சீதையை தேடி வரும் ராமனை சுக்கிரனுடன் நட்பு கொள்ளுமாறு செய்தவர் இவர்தான். அப்போ கம்பராமாயணத்துடைய ஒரு திருப்பு முனை யாருன்னு கேட்டா சபரி. ஏன் ஒரு திருப்பு முனைன்னு சொல்றோம்? சீதையை கடத்தி சென்ற ராவணனை வெல்வதற்காக சுக்கிரவனின் படைத்தலைவனாக நியமனம் செய்வதற்கு உதயவர் யார் என்று சொன்னால் சபரி. வழி தேடி வரும்போது எனக்கு ஒரு இன்னொரு வழிகாட்டுதல் கிடைக்கிறதுனா, இவ்வளவு நாள நான் அலைஞ்சது இப்பதான் எனக்கு இடம் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு திருப்பு முனை கிடைக்கிறாப்ல. இந்த கம்பராமாயணத்துடைய திருப்பு முனையாக இருந்தவள் யாருன்னு கேட்டா சபரி. காரணம் சுக்கிரனுடன் நட்பு கொள்ளுமாறு செய்தது யார் என்று கேட்டா இந்த சபரி. அதனால கம்பராமாயண திருப்பு முனையாக இருந்தவர் சபரி. அவ்வகையில் காப்பியத்தின் போக்கில் ஒரு திருப்பத்தை உருவாக்குபவர் சபரி. ராமன் அன்பு மிகுந்தவனாக சபரியிடம் தாயிடம் காட்டும் அன்பை காட்டினான். தன் தாயிடத்துல எவ்வாறு அன்பு கொண்டவனாக இருப்பானோ அது போல சபரி இடத்திலேயும் அன்பு கொண்டவனாக இருந்தான். ஆகவே தன் தாயாகவே கருதி காணப்பட்டான். சடாயுவை தன் தந்தையாக கருதினான். சபரியை தன்னுடைய தாயாக கருதினான். அது சம்பந்தமா ஒரு பாடல் பாருங்க. அன்னது ஆம் இருக்கை எண்ணி. இருக்கைனா இருப்பிடத்தை நோக்கி. யார் இருந்த இருப்பிடத்தை நோக்கி? சபரி இருந்த அந்த குடி காலத்துல அவன் இருந்த இருக்கையை நோக்கி. ஆண்டு நின்று அவ்விடத்தில் நின்று. ஆண்டுனா அவ்விடம், ஈண்டுனா இவ்விடம், ஆண்டுனா அங்கு, ஈண்டுனா இங்கு. அதனால ஆண்டுனா அங்கு நின்று. அளவு இல் காலம், அளவே இல்லாத காலம். அளவு இல்லாத காலம் அப்படின்னா என்ன? இன்ஃபினிட்டி. கதை கேட்கிற பொருள் நோட் பண்ண மாட்டேங்கிறவங்க இருக்கு. புக்கு இல்லையோ? எங்க புக்கு? புக்கு எங்க? தப்பு. நீ மீண்டும் அந்த கிளாஸுக்கே போயிடு. டாப்பர் கிளாஸ்ல உட்காந்துட்டுனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மார்க். புக் இல்லாத கதை கேட்கிறாலும் உட்காந்துருந்தா எதிர்பார்க்க முடியாது. அடுத்த வகுப்புல இருந்து புக் இல்லாம உள்ள உட்காந்து வச்சுக்கோ, எட்டி கூட இந்த பக்கம் தலை வச்சிடாது. உட்காந்து அளவு இல் காலம் தன்னையே நினைந்து நோக்கும் அப்படின்னா என்ன? இத்தனை ஆண்டு காலமாக தன்னையே நோக்கி தவம் கிடந்த 1 2 3 4 1 மாதமா 2 மாதமா 10 மாதமா சொல்ல முடியும். அத்தனை அளவு காலம் தன்னையே நினைந்து கூட இறைவனை வழிபடுறோம். காலையில் எழுந்தோடனே குடிச்சுட்டு கடவுள் வழிபட்டு வரீங்களா? எதுக்காக கடவுள் வழிபடுறீங்க? இன்றைய பொழுது நல்லபடியாக அமையன்றதுக்காக. யாருக்கிட்டையும் திட்டு வாங்கக்கூடாது, அடி வாங்கக்கூடாது. இல்ல அதானே கடவுளுக்கு அதானே கேட்கிறோம். நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும், தாய் தந்தையருக்கு பிடித்த பிள்ளையா இருக்கணும், பள்ளிக்கூடத்திற்கு சிறந்த மாணவனா இருக்கணும், இல்ல சமுதாயத்திற்கு சிறந்தவனாக விளங்கணும். கடவுளே எனக்கு நல்வழி காட்டு. இப்படி அளவில்லாத காலமாக நம்ம இறைவனிடத்துல வேண்டிக் கொண்டிருக்கிறோம். அது போலத்தான் யாரை காண வேண்டுமோ அவனுக்காக அளவு இல் காலம் வரை தன்னையே நினைந்து நோக்கும்
தன்னையே நினைந்து தவம் கிடந்திருந்த சபரியை தலைப்பட்டு முன்னின்று அவரை நோக்கி முன்னின்று அண்ணாக்கு அவருக்கு யாருக்கு சபரிக்கு இன்னுரை அருளி இனிமையான உரையை பேசி நல்ல உரையை நிகழ்த்தி தீது இன்று இருந்தனை போலும் என்றால் இத்தனை ஆண்டு காலம் எந்த ஒரு துன்பத்திற்கும் ஆளாகாமல் இருந்தாய் போலும் என்னையே சபரி தாயே இத்தனை ஆண்டு காலமாக என்னையே நோக்கி தவம் இருந்த நீ இத்தனை ஆண்டு காலம் எந்த ஒரு தீயே அப்படின்னா துன்பம் தரக்கூடிய செயலுக்கு ஆளாகாமல் இருந்தாய் போலும் என்றான். யாரு சொன்னது? ராமன். யாரை நோக்கி? சபரியை நோக்கி. முன் இவருக்கு இது என்று எண்ணல் ஆவது, இதற்கு முன்னாடி இது போன்ற ஒரு உத்தமர் ஒரு இறைவன் இதுவரை யார் கண்டதில்லை போலும். இல்ல இதுக்கு முன்னாடி இது போல ஒரு ஆளு நான் பார்த்ததில்லை, இதுக்கு முன்னாடி இது போல ஒரு இறைவனை நான் கண்டதில்லை என்பதை போல முன் இவருக்குன்னா இது இதுக்கு முன்னாடி இவரை போல இது என்று எண்ணல் ஆவாது, எண்ணப்படாதபடி ஓர் மூலம் இல்லாம் வேறு ஒருவரும் இல்லாதபடி இருந்து இன்னுரை அருளி பேசியவன் ராமன். அப்ப ஓர் மூலம் இல்லான் என்று சொன்னார். ஓர் இதுக்கு முன்னாடி இது போல ஒரு ஆள் இல்லாதவன் யாருங்க? ராமன். அப்ப ஓர் மூலம் இல்லான் என்று சொன்னால் யாரை உணர்த்தும்? ராமனை உணர்த்தக்கூடியது. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இப்ப அதுக்குண்டான பொருளை சொல்லி முடிச்சிடுறேன் பாருங்க. இவனுக்கு முன்னே இப்படி ஒருவர் இருந்தார் என்று பிறிதொருவரை காட்ட இயலாத நிலையில் உள்ள முதற் பொருளாகிய ராமன். அப்ப இங்கிருந்து நம்ம கதையை ஆரம்பிச்சிருக்கணும், நான் கடைசியா முடிச்சேன், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ராமன் சபரியிடம் இனிதாக பேசினான். அதான் இன்னுரை அருளி. தன்னையே நினைத்து தவம் இருந்த சபரியிடம், இவ்வளவு ஆண்டு காலம் தன்னையே நோக்கி தவம் இருந்த சபரியை நோக்கி, இவ்வளவு காலம் நீ துன்பம் ஏதுமின்றி நலமுடன் இருந்தாய் அல்லவா என்று பரிவுடன் கேட்டான். பரிவுனா கருணை, பாசம், நேசத்தோடு கேட்டான். வராமையில கேட்கல, பரிவோட கேட்டான். இது சபரி பிறப்பு நீங்கு படலம். ஏன் பிறப்பு நீங்கு படலம் சொன்னாங்க? நம்ம தவம் கிடந்தது எதற்காக? அத்தகைய ஒரு இறைவனை காண்பதற்காக. இப்ப நான் கண்டுட்டேன், இப்ப எனக்கு அந்த பிறப்பு நீங்கி முடிஞ்சு போச்சு, பிறவி நீங்கி போச்சு இல்லையா? அந்த பிறவை நீங்கணும்னா இறைவனுடைய அருளாசி வேணும். அதனாலதான் சில பேரு இஸ்லாமியரா இருந்தா எங்க போறாங்க? மெக்காவுக்கு போறாங்க. இந்துவா இருந்தா எங்க போறான்? காசிக்கு போறான். இந்த பக்கம் ராமேஸ்வரத்துக்கு போறாங்க. எதற்காக? இந்த பிறவி எடுத்த செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செஞ்சுட்ட இறைவாய் உன்னை அழைத்துக் கொள். அப்ப எவ்வளவு இந்த பிறவினுடைய பயனை அடைஞ்சுட்டா அதான் பிறவி நீங்கு படம். புரிஞ்சிருச்சா? 3 பாட்டு முடிச்சிருக்கேன். இதுல ஒரு பாட்டு மனநம். இதை நாளைக்கு என்னுடைய வகுப்புல எழுதி காமிச்சுறேன். சிறு சிறு வினாக்கள் இருக்கு, படிச்சுட்டு சரியா? மொத்தமா படிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு தேர்வு எழுதலாம். சரி, தேங்க்யூ.